அருகே சாலையோர தடுப்பு சுவர் மீது துணை ராணுவ படை வீரர்கள் சென்ற வாகனம் மோதி விபத்தில் 4 துணை ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்தனர். ஆவடி துணை ராணுவ பயிற்சி மையத்தை சேர்ந்த 71 துணை ராணுவ வீரர்கள் கர்நாடக மாநிலம் ஷிமோகாவில் பயிற்சி முடித்துவிட்டு மீண்டும் 5 ராணுவ வாகனத்தில் ஆவடி பயிற்சி மையத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த செங்கலிக்குப்பம் பகுதியில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் துணை ராணுவ வீரர்கள் வாகனம் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 4 CRPF வீரர்கள் படுகாயமடைந்தனர். மேலும் வாகனத்தை ஓட்டிய ரிஜோய் மற்றும் சின்னதுரையின் கால் வாகனத்தின் இடிபாடுகளில் சிக்கி துண்டானது. அதனைத் தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் இருவரையும் லாரியின் இடிபாடுகளில் இருந்து சக வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்டு அவர்களை சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரசு மருத்துவமனையில் தலைமை காவலர் ராமச்சந்திரன் மற்றும் காவலர் வல்லவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து காரணமாக பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெறும் ஆரம்ப பணியை கொடுக்கப் போவது தமிழகம்தான் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஈரோடு திண்டல் அருகே நடைபெற்ற கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 40ம் நமதே என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் ஆரம்ப பணியை கொடுக்கப் போவது தமிழகம்தான் என தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஊழல் வெளிவந்துள்ள நிலையில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பாக அமையும் என தெரிவித்துள்ளார். எங்களை பொறுத்தவரை இரண்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற கூட்டணிகள் என்றுதான் பார்க்கின்றோம். அதிமுக சார்ந்தவர்கள் பொதுச் செயலாளர் உட்பட இதுவரைக்கும் 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பற்றி விமர்சனமோ எதிர்கருத்துக்களோ வைக்கவில்லை என்று சொன்னால் சின்ன குழந்தை கூட புரிந்து கொள்ளும். இவர்கள் பிரிந்து நின்று மறுபடியும் தேர்தலுக்கு பிறகு வாய்ப்பிருந்தால் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கின்ற 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் என MP வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை பசுமலையில் தனியார் மண்டபத்தில் திமுக சார்பில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட போகும் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியை திமுக மதுரை மாவட்ட செயலாளரும் MLA-வுமான கோ தளபதி ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக மாமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய MP வெங்கடேசன், இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற 40 தொகுதிகளும் மகத்தான வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் உள்ள 40-இல் 39 MPகள் தான் இந்தியாவை காப்பாற்றுகின்ற பெருமையை செய்தார்கள் என தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பேசினார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தூத்துக்குடியில் வருகின்ற 26ஆம் தேதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வருகை தரவுள்ளார். இதனையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என திரளான தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசுகையில், சவால்கள், இன்னல்கள் நிறைந்த மிக்க காலகட்டத்தில் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை வலிமையுடன் தலைமை தாங்கி நடத்திச் செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் என பல்வேறு குழப்பங்கள், அனைத்து இன்னல்களையும் சவால்களையும் சந்தித்து கழகத்தை பழைய பொழிவோடு அதிமுகவை வழிநடத்தி செல்கிறார். மேலும் நிர்வாகிகள் அனைவரும் அடுத்த 1 மாத காலம்
தீவிரமாக கட்சி பணியாற்ற வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் ஒரு முன்னோட்டமாக அமையும் என்று பேசினார். இங்க அறிக்கையே இல்லை, பாஜக மட்டும் இல்ல, நாங்கள் பல்வேறு நிலையில சொல்றோம். 2 தேசிய கட்சிகளுக்கு தமிழகத்தில் வாய்ப்பு. முன்ன வேணா 4% வாங்கியிருந்தாங்க, 5-6% வாங்குவோம், இவ்வளவுதான். அவங்களோட பெரிய ஒன்றும் கூட்டணி இல்லை. நாங்கள் உள்ள கூட்டணி இன்னும் 2 கட்சிகள் கூட்டணி பேசிட்டு நல்ல முடிவாக வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை போல இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் நெஞ்சிலோடு தன்னோடு மக்களை மட்டும் நம்பி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களை மட்டும் நம்பி மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கின்ற ஒரே கொம்பு திராணி இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு தலைவர் கொண்டிருந்தால் அதன் எடப்பாடி மட்டும்தான் பெரிய மாற்றம். பாமக பாஜக அமைந்துள்ள கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி என நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான தோழர் சங்கரையா சிலை திறப்பு விழா நெல்லை தியாகராஜ நகர் CITU மின் ஊழியர் அரங்கில் வைத்து நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு தோழர் சங்கரையா சிலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் சங்கரையா சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர், தமிழகத்தில் இந்தியா கூட்டணியுடன் தேர்தல் தொகுதி உடன்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பு உருவாக்கியுள்ளது. 10 ஆண்டுகளில் சொன்ன வாக்குறுதி எதையும் பாஜக அரசு நிறைவேற்றவில்லை. இந்தியாவின் பொருளாதாரம் கடந்த 10 ஆண்டுகளில் மிகவும் சரிவடைந்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் உலக மகளிர் தினத்துக்கு நாங்கள் கேஸுக்கு 100 ரூபாய் குறைச்சேன்னு சொன்னா, நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கு 100 ரூபாய் குறைச்சிருந்தா இப்போது கேஸ் இலவசமாக கொடுக்கலாம். அப்ப இப்ப இதுக்கான தேர்தல் மனசில் வச்சுக்கிட்டு இப்பனால உலக மகளிர் தினம் இல்லையா, அப்படி மக்களை ஏமாத்தணும் பாக்குறாங்க. அதெல்லாவற்றுக்கு மேலாக ஒரு இதெல்லாம் நினைவு நினைக்கிறேன், 2013 தேர்தல் பிரச்சாரம் செய்கிறது பாஜக மோடி என்ன பேசினாருன்னா, நாங்க ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நேற்று கூட ஒரு கூட்டத்துல என்ன பேசியிருக்காருன்னா, 0 டாலரன்ஸ் டு கரப்ஷன், அதாவது ஊழலை நாங்க இம்மையளவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2013 இப்படி பேசுறாங்க. அநேகமாக 76 ஆண்டு கால இந்திய சுதந்திர வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு மோசமான கரப்ஷன், சட்டபூர்வமான ஊழல் என்பது இதுக்கு முன்னால் நடந்ததே கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.